இன்றைய தலைப்பு செய்திகள். வணக்கம் நேயர்களே. இன்றைய பரபரப்பான அரசியல் மற்றும் பொதுநல செய்திகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 2500. முதல்வர் விஜயின் அதிரடி. பெண்களுக்கான உரிமைத் தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து முதல்வர் விஜய் விரைவில் முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளார். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இந்த முன்னெடுப்பு பார்க்கப்படுகிறது. ஏவ வேலு மருத்துவமனையில் அனுமதி. சிங்கப்பூர் பயணம் ஏன்? மூத்த அமைச்சர் ஏவ வேலு உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதே நேரம் அவர் விசாரணைக்கு ஆஜராகாமல் சிங்கப்பூர் சென்றது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான காரணத்தை அதிகாரிகள் விளக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். நட்சத்திர ஹோட்டலில் சதி. 35 கோடி ரூபாய் சிக்கியது. ஈசிஆர் பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் ஆட்சியை கவிழ்க்க சதி நடந்ததாக புகார்கள் எழுந்துள்ளன. கரூரை சேர்ந்த இருவர் 35 கோடி ரூபாயுடன் சிக்கிய விவகாரம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இது குறித்து விசாரணை தீவிரமடைந்துள்ளது. தாவக கூட்ட நெரிசல். பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை. சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அரசாணையை முதல்வர் விஜய் பிறப்பித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக நிற்பதே அரசின் முதல் கடமை என அவர் தெரிவித்துள்ளார். ரூபாய் 35 கோடி பேரம். செந்தில் பாலாஜி தலைமறைவு. எஃப்ஐஆரில் பகிர் தகவல். பணம் கொடுத்தால் குடும்பத்திற்கே ஆபத்து என்ற மிரட்டலுடன் நடந்த 35 கோடி பேரம் தொடர்பான எஃப்ஐஆர் நகல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் செந்தில் பாலாஜி தலைமறைவாகி இருப்பது வழக்கின் தீவிரத்தை காட்டுகிறது. பள்ளி அங்கீகார ஊழல். முன்னாள் திமுக புள்ளி தலைமறைவு. பள்ளி அங்கீகாரம் வழங்குவதில் நடந்த முறைகேடு லஞ்ச ஒழிப்புத்துறையின் கவனத்திற்கு வந்துள்ளது. இதில் தொடர்புடைய திமுகவின் முன்னாள் முக்கிய புள்ளி விசாரணைக்கு அஞ்சியோ அல்லது ஆதாரங்கள் சிக்கிவிடும் என்ற பயத்திலோ தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக தனி மரமானதா? மாஸ்டர் பிளான் போட்ட விஜய். எதிர்க்கட்சிகளின் கூட்டணியை சிதறடித்து அரசியல் காய் நகர்த்தலில் விஜய் அசத்தி வருகிறார். நீண்ட காலமாக தொடர்ந்த கூட்டணி வலுவை விஜய் உடைத்திருப்பது ஸ்டாலின் தரப்பிற்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பாவை வாட்டும் வெயில். இந்திய மழையில் மாற்றமா? ஐரோப்பிய நாடுகளில் வெயில் கொளுத்தி வரும் சூழல் இந்திய தென்மேற்கு பருவமழையை பாதிக்குமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. வானிலை ஆய்வாளர்களின் கருத்துப்படி இதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஆளுநர் ஆய்வு விவகாரம். உதயநிதி விமர்சனம். ஆளுநர் மாநில அரசின் உரிமைகளில் தலையிடுவதாகவும் தாவக அரசு இதற்கு இணங்கி போவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இது மாநில உரிமை சிக்கலாக உருவெடுத்துள்ளது. பிஎஃப் புதிய விதிகள் அமல். பிஎஃப் சந்தாதாரர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. இனி 100% தொகையை எடுக்கலாம். மேலும் மாதம் ரூபாய் 1800க்கு மேல் பிஎஃப் செலுத்துவது இனி உங்கள் விருப்பம் என புதிய விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைந்தது. ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.